வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக ஜோதிலட்சுமி. தலைப்புச் செய்திகள். புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் இளைஞர்கள் பெரும் பங்காற்ற வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. மக்களவை முதற்கட்ட தேர்தல் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக கார்த்தி சிதம்பரம் அறிவிப்பு. ஜிஎஸ்டி வரி விதிப்பால் சிறு வணிகத்தில் அந்நிய முதலீடு தடுக்கப்பட்டுள்ளது. தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். தேர்தல் வாக்குச்சாவடி மைய பணியாளர்களுக்கு தமிழகம் முழுவதும் இன்று முதற்கட்ட பயிற்சி. விரிவான செய்திகள். நாட்டில் ஊழல், பசி, கல்வி அறிவின்மை, ஏழ்மை, ஜாதி பாகுபாடு, நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்கள் இடையேயான வேறுபாடு ஆகியவற்றை களைந்து புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் இளைஞர்கள் பெரும் பங்கு வகிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நேற்று தில்லி பல்கலைக்கழக மாணவர்களிடையே பேசுகையில் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாணவர்கள் எந்தவொரு செயலையும் கவனத்துடனும் எதிர்வினைகளை கருத்தில் கொண்டும் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதிய இந்தியாவின் கட்டமைப்பில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று குறிப்பிட்ட அவர், சமய ஒற்றுமை, அமைதி மற்றும் பாரம்பரியத்தை காத்தல் ஆகியவற்றை இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மொசாம்பிக் நாட்டில் புயலினால் பாதிக்கப்பட்டு சிக்கி தவித்த 192 பேரை இந்திய கடற்படை மீட்டுள்ளது. புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு புயலால் பாதிக்கப்பட்ட 1381 பேருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளது. இடா என்னும் புயலினால் தென்னாப்பிரிக்காவின் அருகே கிழக்கு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு மொசாம்பிக், ஜிம்பாப்வே, மலாவி ஆகிய நாடுகளில் 134 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புயலினால் பாதிக்கப்பட்ட மொசாம்பிக் அரசு கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இந்தியா சார்பில் 3 கடற்படை கப்பல்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்திய ஹெலிகாப்டர் மூலம் பாதிக்கப்பட்ட இடங்களில் மக்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் விநியோகிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஜிம்பாப்வே, மலாவி நாடுகளுக்கும் இந்தியாவின் சார்பில் உதவிகள் அளிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் 2 இந்து சிறுமிகள் கடத்தப்பட்டு வலுக்கட்டாயமாக இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டதாக வெளியான தகவல் குறித்து அறிக்கை அளிக்குமாறு இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஹோலி பண்டிகையையொட்டி டார்கி நகரில் 2 சிறுமிகளை கடத்திய சிலர் அவர்களை மதமாற்றம் செய்ததாக பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகின. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை அனுப்பி வைக்குமாறு அங்குள்ள இந்திய தூதரை டுவிட்டர் செய்தியில் சுஷ்மா ஸ்வராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தி சிறுமிகளை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அந்நாட்டு தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபவாத் சௌத்ரி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், சிந்து மாகாண முதலமைச்சர் விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்குமாறு இம்ரான்கான் வலியுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க சிந்து மற்றும் பஞ்சாப் மாகாண அரசுகள் கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் இம்ரான்கான் உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இனி வருவது தேர்தல் செய்திகள். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 11ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள மக்களவைத் தொகுதிகளுக்கான முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். மனுக்களை திரும்பப் பெற அறிவிக்கப்பட்ட தேதிக்கு மறுநாளே இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிடும். 2ஆம் கட்டமாக தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது.
இதையடுத்து நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். தேர்தல் பிரச்சாரத்திலும் அவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் முன்னாள் முதலமைச்சரும் சமாஜ்வாதி கட்சியின் தலைவருமான அகிலேஷ் யாதவ் அசம்கர் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் கன்னையா குமார் பீகார் மாநிலம் பெகுசாராய் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். நாட்டிலேயே தமிழகம் கல்வி மற்றும் மருத்துவத் துறைகளில் முன்னோடியாக விளங்கி வருவதாக, மேலும் பல சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்களவைத் தேர்தலில் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசுகையில் தெரிவித்தார். வேலூரை அடுத்த சத்துவாச்சாரியில் பேசிய அவர், ஏழைகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்க தமிழக அரசு சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சார், கிராமத்துல எல்லாரும் கதவ மூடினாங்க. மீசக்காரர் நாச்சி முத்து மட்டும் மூடல. நாச்சி முத்துக்கு புரிய வையி, கழிப்பறைக்கு வழிய காட்டு, வழிய காட்டு, வழிய காட்டு. நாச்சி முத்து, இந்த கழிப்பறைய கட்டிடத்துல இருந்து வெளிய போகல. பையன் 15 நிமிஷமா வெளிய வரல, அடக்க முடியல. ஒருத்தர் மட்டும் இல்ல, எல்லாரும் கதவை மூடி வைக்கணும். ஏன்னா ஒருத்தர் வெளியில போனாலும் எல்லா குழந்தைகளுக்கும் நோய் வந்துடும். உள்ள போ நாச்சி முத்து. கதவை மூடி வையுங்க எல்லாரும், தினமும் எப்பவும். இந்திய வீடுகளில் கழிப்பறை வந்தது, திறந்த வெளியில் போவது நின்றது. கதவை எப்போ மூடி வையுங்க. ஞாபகம் இருக்கட்டும், கழிப்பறையை பயன்படுத்தி அதை பராமரியுங்க. எல்லாரும் தினமும் எப்பவும். செய்திகள் தொடர்கின்றன. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் தமிழகம் வரவுள்ளதாக கூறினார். முன்னதாக இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுக தலைமை நிலையத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் திருநாவுக்கரசர், செல்லக்குமார், வசந்தகுமார், ஜெயக்குமார், விஷ்ணு பிரசாத், ஜோதிமணி ஆகியோர் திமுக தலைவர் MK ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுகிறார். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 9 தொகுதிகளில் 8 வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் சிவகங்கை தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருந்தது. காங்கிரஸ் கட்சி இன்று வெளியிட்ட 10 வேட்பாளர்களை கொண்ட 9வது பட்டியலில் கார்த்தி சிதம்பரம் பெயர் இடம்பெற்றிருந்தது. பீகார் மாநிலம் கத்தியார் தொகுதியில் முன்னாள் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் தாரிக் அன்வரும், பெங்களூரு தெற்கு தொகுதியில் PK ஹரிபிரசாதும் போட்டியிடுகிறார்கள். முன்னதாக காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் 38 வேட்பாளர்கள் கொண்ட 8வது பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது. தற்போதைய மக்களவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடக மாநிலம் குல்பர்கா தொகுதியிலும், முன்னாள் மகாராஷ்டிர முதலமைச்சர் அசோக் சவான் நாண்டட் தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள். போபால் தொகுதியில் திக்விஜய் சிங்கும், நைனிடால் தொகுதியில் ஹரீஷ் ராவத்தும் போட்டியிடுகிறார்கள். மேலும் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் வீரப்ப மொய்லி, KM முனியப்பா ஆகியோரும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலையொட்டி அஇஅதிமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அம்சங்களை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகளிடம் தேமுதிக வலியுறுத்தும் என்று அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 27ஆம் தேதி முதல் அஇஅதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அனைத்து தொகுதிகளிலும் தாம் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். பெண்கள் அரசியலில் பெருமளவில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கூறினார். காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் மரகதம் குமாரவேலை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான O. பன்னீர்செல்வம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார்.
அப்போது பேசிய அவர் அஇஅதிமுக அரசு எடுத்த முயற்சியினால் உச்சநீதிமன்றம் மூலம் காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டதாகவும் 6 லட்சம் பசுமை வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மாநில அரசு கல்வித்துறையில் மேற்கொண்ட பணிகளின் காரணமாக பட்டதாரிகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி விதிப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியதன் மூலம் சிறு வணிகத்தில் அந்நிய முதலீட்டை பிஜேபி தடுத்துள்ளதாக மாநில பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிரணியினர் தரம் தாழ்ந்த விவாதங்கள் செய்தாலும் நாங்கள் பொறுப்புணர்வுடன் நேர்மறை அரசியலை முன்னெடுத்துச் செல்வோம் என்று தெரிவித்தார். உதய் மின் திட்டம், உஜ்வாலா திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் அனைத்தையும் பிஜேபி அரசு மாநில அரசுடன் இணைந்து சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக கூறினார். மத்திய மாநில அரசுகள் இணைந்தால் தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் கிடைக்கும் என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த தேர்தல் ஊழலுக்கும் ஊழலற்ற தன்மைக்கும் நேர்மைக்கும் நேர்மையற்ற அரசியலுக்கும் இடையே நடைபெறும் போட்டியாகவும் தான் கருதுவதாக தமிழிசை தெரிவித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மக்கள் தீர்ப்பு 2019 பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு வழங்கும் மக்களவைத் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி. விரிவான செய்திகள், விளக்கங்கள், விவாதங்களுடன் தினமும் இரவு 7:30 மணி முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மக்கள் தீர்ப்பு 2019. செய்திகள் தொடர்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள விளாத்திக்குளத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தமக்கும் திமுக சார்பில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் ஜெயக்குமாருக்கும் ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், விவசாயிகள் பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்றும் மாவட்டத்தில் ரயில்வே வளர்ச்சித் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார். மேலும் மிளகாய், வெங்காயம் ஆகியவற்றுக்கு சேமிப்பு கிடங்கு அமைக்கப்படும் என்றும் விவசாய உற்பத்திப் பொருட்களுக்கு நிரந்தர விலை கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றும் கூறினார். அத்வானி போட்டியிட்ட காந்திநகர் தொகுதியில் இம்முறை அமித்ஷா போட்டியிடுவார் என பிஜேபி சார்பில் வெளியிடப்பட்ட மக்களவைத் தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் தற்போது மக்களவை உறுப்பினர்களாக உள்ள 14 பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலுடன் குஜராத் மாநிலத்தில் மொத்தம் 16 பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். பிஜேபி சார்பில் போட்டியிட மேலும் 48 வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கோவா மாநிலத்தில் போட்டியிடும் 2 பேர், மத்திய பிரதேசத்தில் 15 பேர், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 10 பேர் ஆகியோர் இந்த பட்டியலில் அடங்குவர். இமாச்சல பிரதேசத்தில் பிஜேபி வேட்பாளர்கள் 4 பேரும், கர்நாடக மாநிலத்தில் 2 பேரும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். குஜராத் சட்டப்பேரவைக்கு 3 தொகுதிகளில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களின் பெயர்களையும் அக்கட்சி அறிவித்துள்ளது. இந்த பட்டியலை மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு ஜே.பி. நட்டா வெளியிட்டார். வாக்குச்சாவடிகளில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக தேர்தல் நடத்தும் பணியாளர்களுக்கு முதற்கட்ட பயிற்சி இன்று தமிழகம் முழுவதும் அளிக்கப்பட்டது. தேர்தல் வாக்குச்சாவடி மையத்தில் பணியில் ஈடுபட உள்ள அரசு ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள் மற்றும் அரசு சார்ந்த ஊழியர்கள் ஆகிய 24,000 பேருக்கு முதல்கட்ட பயிற்சி இன்று வழங்கப்பட்டது. இதை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பிரகாஷ், 4 கட்டமாக இந்த பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் மொத்தம் 3,800 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன என்றும் 10,796 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 5,298 கட்டுப்பாட்டு கருவிகள், 6,648 விவிபேட் இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளன என்றும் தெரிவித்தார். மேலும் 333 மையங்கள் பதற்றமானவை என்றும் 337 மிகவும் பதற்றமானவை என்றும் கண்டறியப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். 3,757 வாக்குச்சாவடிகள் மற்றும் 72 துணை வாக்குச்சாவடிகள், மொத்தமா இத்தனை வாக்குச்சாவடிகள் இருக்குது.
இந்த வாக்குச்சாவடிகள்ல ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் பாத்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடியினுடைய தலைமை அலுவலர் வந்து பிரிசைடிங் ஆபீசர்னு சொல்லுவாங்க. கோவை பொள்ளாச்சி மக்களவைத் தேர்தலையொட்டி கூடுதலாக 15% வாக்குப்பதிவு எந்திரங்களும் 10% கூடுதல் தேர்தல் அலுவலர்களும் தேர்தல் பணிக்கென உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தெரிவித்துள்ளார். கோவையில் தேர்தல் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குச்சாவடி பணியில் 13,000 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அதற்கான முதற்கட்ட பேச்சு இன்று வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இதுவரை பறக்கும் படையினரால் 1,50 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கோவை தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் செலவின பார்வையாளர்கள் 2ஆம் கட்டமாக 30ஆம் தேதி வரவுள்ளதாகவும் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலையொட்டி நாமக்கல் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பினை மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட அலுவலர்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிவிக்கும் விவிபேட் இயந்திரம் ஆகியவற்றை இணைப்பது குறித்து சார் ஆட்சியர் கிராந்தி குமார்பதி விளக்கமளித்தார். பணியாற்றும் கிராம உதவியாளர்கள் நீலகிரி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் அரசு ஊழியர்கள் பணியாற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார். உதகமண்டலம் ரெக்ஸ் பள்ளியில் இன்று நடைபெற்ற பயிற்சி வகுப்பை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அப்போது தேர்தல் தொடர்பாக எந்தவித பிரச்சினை வந்தாலும் உடனுக்குடன் தொடர்புடைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். தேர்தல் பணிக்காக 2700 ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக இதுவரை 22 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தவறாமல் வாக்களிப்பேன் என்பதை உறுதி செய்யும் வகையில் மிஸ்டு கால் கொடுங்க என்ற தலைப்பில் நூதன விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவள்ளூரில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். மிஸ்டு கால் கொடுங்க, உறுதிமொழி எடுங்க என்னும் விதத்தில் வாக்களிப்பின் அவசியத்தை வலியுறுத்திய இந்த உறுதிமொழியை ஆட்சியர் தலைமையில் வாக்குச்சாவடி ஊழியர்கள் ஏற்றுக்கொண்டனர். தயாரிக்கப்பட்டு நல்ல நிலையில் இருந்தால் தருமபுரி மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதால் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் எஸ் மலர்விழி தெரிவித்துள்ளார். தருமபுரி மற்றும் அதியமான்கோட்டை பகுதிகளில் வாக்குச்சாவடி முதன்மை அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடங்களுக்கு நேரில் சென்று அவர் பார்வையிட்டார். அப்போது வாக்குச்சாவடிகளில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுடன் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் விவிபேட் எந்திரத்துடன் இணைப்பது குறித்து விரிவான விளக்கங்களை அளித்தார். இடைத்தேர்தலோடு லோக்சபாவுக்கான பொதுத் தேர்தலும் அறிவிக்கப்பட்டு அதற்கேற்ற முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையிலே விவிபேட் என்கிற இயந்திரம் குறித்து போலிங் ஆபீசர், பிரிசைடிங் ஆபீசர்ஸுக்கு தெளிவாக பயிற்சி தர வேண்டும் என்கிற காரணத்தினால் ஒவ்வொரு 20 பிரிசைடிங் ஆபீசருக்கும் 2 மாஸ்டர் ட்ரெய்னர் என்கிற அடிப்படையிலே தனித்தனியாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 1475 வாக்குச்சாவடிகளிலும் தலைமை வாக்குச்சாவடி அலுவலர்களாக பயன்படுத்தப்பட உள்ள பிரிசைடிங் ஆபீசருக்கு பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான மே மாதம் 19ஆம் தேதிக்கு பின்னரே கருத்துக் கணிப்புகளை வெளியிட வேண்டும் என்று ஊடக நிறுவனங்களை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஊடக நிறுவனங்களின் இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்களிலும் கருத்துக் கணிப்புகள் தொடர்பான அறிவுறுத்தலை முதல் முறையாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது.
தொலைக்காட்சி, வானொலி, கேபிள் நிறுவனங்கள் போன்ற ஊடகங்கள் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்னரே விளம்பரங்களை வெளியிட வேண்டும் என்றும், வாக்குப்பதிவுக்கு 2 நாட்கள் இருக்கும் நிலையில் எந்தவொரு விளம்பரத்தையும் சமூக வலைதளங்கள் கூட வெளியிடக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிக்கை வெளியிட்ட பின்னர் செய்தி நிறுவனங்களின் ஒலிபரப்புகளை தேர்தல் ஆணையம் கண்காணிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. உலக காசநோய் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில், காசநோய் கிருமியை கண்டுபிடித்த ராபர்ட் காக்கன் நினைவு தினத்தையொட்டி ஆண்டுதோறும் மார்ச் 24ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு உலக காசநோய் ஒழிப்பு தினம் இதுவே தருணம் என்ற மையக்கருத்துடன் கடைபிடிக்கப்படுவதாகவும், வரும் 2025ஆம் ஆண்டுக்குள் காசநோயை முற்றிலுமாக ஒழிக்கும் இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த கருத்து அமைந்துள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டுக்கு 5 வருடங்களுக்கு முன்னதாகவே காசநோயை ஒழிக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும், அதனை நோக்கிய பயணத்தில் இந்நோயை ஊக்கமுடன் ஒழிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நோய் ஒழிப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்தியாவில் காசநோய் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், வரும் 2025ஆம் ஆண்டிற்குள் நாட்டின் காசநோய் இல்லாத சூழலை உருவாக்கும் வகையில் மத்திய, மாநில அரசுகள் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக காசநோய் விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். இனி விரைவுச் செய்திகள். தமிழ்நாட்டின் மூத்த குடிமக்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு பொதுநலம் பெற்றல் சட்டம் 2007 என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டார். விழாவில் இச்சங்கத்தின் 10 ஆண்டு நினைவு மலரை வெளியிட்ட ஆளுநர் இத்துறையில் சிறப்பாக பணியாற்றிய மூத்த குடிமக்களை கௌரவித்தார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE வரும் கல்வி ஆண்டிலிருந்து செயற்கை நுண்ணறிவு, மழலையர் நலன், யோகா பாடங்களை 9ஆம் வகுப்பில் விருப்ப பாடங்களாக சேர்க்க முடிவு செய்துள்ளது. உடல் நலம் மற்றும் மனவளக்கலையில் அதிக வேலைவாய்ப்பு உருவாகி வருவதை கருத்தில் கொண்டு குழந்தைகளின் கல்வி பருவத்திலேயே யோகா பாடத்திட்டத்தை சேர்த்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ராமேஸ்வரம் நெடுந்தீவு இந்திய கடல் எல்லை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடலோர காவல் படையினர் கைது செய்துள்ளனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சென்றனர். அவர்களிடமிருந்த 2 படகுகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட மீன்பிடி வலைகளையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். இந்தோனேஷியாவில் உள்ள மொலாக்காஸ் தீவில் 6.3 ரிக்டர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.3ஆக பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் உறுதி செய்துள்ளது. இந்த நிலநடுக்கம் இந்தோனேஷியாவின் வடமேற்கு நகரமான டர்னாட்டில் 147 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 76.5 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. எனினும் நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேதம் குறித்த தகவல் வெளியிடப்படவில்லை. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படை வீரர்கள் 2 கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்பு படை அதிகாரிகள் கூறுகையில், ஆப்கானிஸ்தானின் வடக்கு மாநிலமான குந்தூஸ் பகுதியில் தீவிரவாதிகளுடனான மோதலின்போது படை வீரர்கள் 2 பேர் கொல்லப்பட்டு அவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதுகுறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்படும் பனிப்பொழிவை அடுத்து அங்குள்ள பயணிகள் 187 பேர் இந்திய விமானப்படை விமானம் மூலம் கார்கிலை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பத்திரமாக கொண்டு செல்லப்பட்டனர். இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜம்முவிலிருந்து 71 பயணிகளும் ஸ்ரீநகரிலிருந்து 61 பயணிகளும் கார்கிலுக்கு அழைத்து வரப்பட்டனர். பின்னர் கார்கிலிலிருந்து ஸ்ரீநகருக்கு 27 பேரும் ஜம்முவிற்கு 20 பேரும் அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பனிப்பொழிவால் மூடப்பட்டுள்ள சாலைகளை சீரமைக்கும் பணி நிறைவடைந்து அடுத்த மாதம் இறுதியில் போக்குவரத்திற்கு திறக்கப்படும் என்று அதிகார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திருவாரூர் அருகே சீதளா தேவி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பாடைக்காவடி திருவிழாவில் 100கணக்கானோர் கலந்து கொண்டனர்.
வலங்கை மாநில அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி இன்று நடைபெற்ற திருவிழாவில் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பாடைக்காவடி எடுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் குழந்தைகள் முதல் முதியோர் வரை பாடைக்காவடி எடுத்து வந்தனர். இந்த திருவிழாவில் மன்னார்குடி, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட பல ஊர்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்வது உலகச் செய்திகள். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் உடல்நிலை நலிவடைந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறுநீரக கோளாறினால் அவதிப்பட்டு வந்த அவரை நேற்று அவரது குடும்பத்தினர் சந்தித்தனர். இதுகுறித்து அவரது மகள் மரியம் நவாஸ் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் நவாஸ் ஷெரீஃபின் சிறுநீரக கோளாறு 3வது கட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு அவரது நிலைமை குறித்து அவ்வப்போது அவருக்கு தகவல்கள் அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். 69 வயதான நவாஸ் ஷெரீப் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக கடந்த டிசம்பர் மாதம் முதல் லாகூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இனி விளையாட்டுச் செய்திகள். மலேசியாவில் நடைபெற்று வரும் சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெற்ற இந்தியா தென்கொரியா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இப்போ நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. இன்று நடைபெறவுள்ள இதர ஆட்டங்களில் கனடா போலந்தையும் ஜப்பான் மலேசியாவையும் எதிர்கொள்கின்றன. இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் நாளை மறுநாள் மலேசியாவையும், புதன்கிழமை கனடாவையும், வெள்ளிக்கிழமை போலந்தையும் எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டி வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி வெற்றி பெற 182 ரன் இலக்கை ஐதராபாத் அணி நிர்ணயித்துள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய ஐதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக தொடக்க வீரர் டேவிட் வார்னர் 85 ரன் எடுத்தார். இரவு 8 மணிக்கு மும்பையில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் மும்பை, தில்லி அணிகள் விளையாட உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் இளைஞர்கள் பெரும் பங்காற்ற வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. மக்களவை முதற்கட்ட தேர்தல் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக கார்த்தி சிதம்பரம் அறிவிப்பு. ஜிஎஸ்டி வரி விதிப்பால் சிறு வணிகத்தில் அந்நிய முதலீடு தடுக்கப்பட்டுள்ளது. தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். தேர்தல் வாக்குச்சாவடி மைய பணியாளர்களுக்கு தமிழகம் முழுவதும் இன்று முதற்கட்ட பயிற்சி. பொதிகையின் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கு. வணக்கம்.